முத்துவோட கார் ஷெட்ல செல்வம், கார்த்தி, அந்த அண்ணா எல்லாருமே அன்னைக்கு மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்றதுக்காக வெளியில கிளம்பலான்னு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது முத்து சொல்றாரு, அண்ணா எங்கண்ணா கிளம்பிட்டீங்க? செல்வா எங்கடா கிளம்பிட்ட? இன்னைக்கு மத்தியானம் என்னோட ட்ரீட்டு தான், அதுவும் என் பொண்டாட்டி மீனா பெரிய ஆஃபராக கிடைச்சிருக்கு, அதுக்காக அட்வான்ஸ் கூட 10,000 ரூபா வாங்கியிருக்காடா, அதனால பிரியாணி செஞ்சு இங்கே எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். ஏன்னா நாங்கள் மட்டும் எங்கள் ஃபேமிலியோட செஞ்சு சாப்பிட்டா அது நல்லா இருக்காதுல்ல, நீங்கள் எல்லாருமே என் ஃபேமிலி மாதிரி தான், அதனால தான் மீனாவை பிரியாணி செஞ்சு இங்கே எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். அதனால் இன்னைக்கு இங்கே தான் நம்ம பிரியாணி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வெட்ட போகிறோம், என்ன சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அண்ணா இன்னைக்கு அந்த முருக பையனுக்கு கூட லீவு தானே, கொடுங்க கொடுங்க, அவனுக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்லிடுறேன். ஏன்னா அவனும் வந்து பிரியாணி சாப்பிட்டு போகட்டும், எனக்கு அப்போ தான் சந்தோஷமாக இருக்கும். என் பொண்டாட்டி மீனா முருகனை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவான். ஏன்னா அவன் லவ் பண்ணுறான்ல, அந்த விஷயத்த அவகிட்ட, அதுதான் என் பொண்டாட்டி மீனா கிட்ட சொன்னனா அவளும் அவனால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது உதவி செய்வா. ஏன்னா முருகனும் ஆல்ரெடி என்கிட்ட சொல்லி இருக்கான்னா, அண்ணா உங்கள் ஒய்ஃபை நான் பார்த்தே ஆகணும் ஒரு தடவையாவது, ஏன்னா நீங்கள் இந்த அளவுக்கு முன்னேறதுக்கும் மாறுறதுக்கும் அண்ணி தானே காரணம், அதனால் ஒரு டைமாவது எனக்கு கண்டிப்பாக காமிங்க நான் முருகன் சொல்லியிருக்கான். அதனால் இந்த ட்ரீட்டுக்கு கண்டிப்பாக சீஃப் கெஸ்ட்டே முருகன் தான் கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஃபோனை எடுத்து முருகனுக்கு கால் பண்ணி இங்கே மத்தியானம் லஞ்சுக்கு வர சொல்லிடுறாரு. முருகனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி முடிச்சுட்டு அங்கே மீனாவுக்கு கால் பண்ணுறாரு. வீட்டில் சமையல் எல்லாம் ரெடியாகி அங்கே முத்துவோட கார் ஷெட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக ஒரு பார்சலும், அப்படியே தன்னோட வீட்டுக்கும் அம்மா வீட்டுக்கும் கொண்டு போகிறதுக்காக இன்னொரு பார்சல்னு ரெண்டு பெரிய டிஃபன் கேரியரில் நிறையா பிரியாணி, அதுக்கு சைடிஷ்ஷாக சிக்கன் கிரேவி செஞ்சு எடுத்து போட்டு வச்சுட்டு ஹெல்மெட்டை மாட்டிட்டு வண்டியை எடுக்க தயாராகிறாங்க. அந்த நிமிஷம் பார்த்து விஜயா சொடகு போட்டு கூப்பிடுறாங்க மீனாவை. ஏய் மீனா, ஆமாம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, இன்னைக்கு எங்கே கிளம்பி போயிட்டுருக்க? ஊர் சுற்ற ஆரம்பிச்சிருவியே, இந்த பூக்கட்டுற தொழில் பண்ணினாலும் பண்ணுன, ரொம்ப தான் சுத்தறக்க ஆரம்பிச்சிட்ட, வர வர கெட்டு குட்டிச்சவராயிட்டுருக்க, இங்கே வீட்டு வேலையெல்லாம் முடிச்சாச்சா அப்படின்னு மீனா கிட்ட விஜயா கேட்குறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை சமையல் வேலையெல்லாம் நான் அப்போவே முடிச்சாச்சு, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எல்லாருமே பரிமாறியாச்சு, இப்போ கூட அவரோட கார் ஷெட்டுக்கு தான் நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. உடனே விஜயா கேட்குறாங்க, ஏய் மீனா, இன்னைக்கு நானும் மனோஜும் நான்வெஜ் சாப்பிட மாட்டோன்னு தெரியாதா? உங்களுக்கு மட்டும் பிரியாணி செஞ்சுட்டேன், இப்போ நாங்கள் எதை சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க விஜயா. உடனே மீனா சொல்கிறாங்க, இல்லை அத்தை, நான் உங்களுக்கும் மனோஜ் மாமாவுக்கும் சாம்பார், ரசம், பொரியல் எல்லாமே செஞ்சு எடுத்து வச்சுட்டு தான் போகிறேன் அப்படின்னு. உடனே அண்ணாமலை, ஏமா மீனா, ஏன் ஒரு நாள் கூட அவள் சமைச்சு சாப்பிட மாட்டாளா? அப்படி சமைச்சு சாப்பிட்டா என்ன, அவள் உடம்பு கொஞ்சம் குறைஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படியே தோலை ஒரு குலுக்கு குலுக்கிட்டு விஜயா சொல்கிறாங்க, ஆமாம் ஊனா இந்த பூ கட்டுற மருமகிட்ட நாம் ஒன்று பேசுகிறதுக்கு முன்னாடி உடனே அவருக்கு சப்போர்ட்டுக்கு வந்துடுவாரே இவர் அப்படின்னு அண்ணாமலையை பார்த்து திருப்புறாங்க முகத்தை விஜயா. உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை நான் உங்களுக்கு மனோஜ் மாமாவுக்கும் சாம்பார், ரசம், பொரியல் எல்லாமே செஞ்சு வச்சுட்டேன் அத்தை, எல்லாம் டேபிள் மேலே தான் எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் எடுத்து போட்டு சாப்பிட்டீங்கன்னா போதும், நான் இப்போ கிளம்புற அத்தை, அங்கே கார் ஷெட்டில் 10-15 பேர், அதான் உங்கள் பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நான் சாப்பாடு கொண்டு வருவேன்னு காத்துட்ருப்பாங்க, இதுக்கு மேலே லேட் பண்ண முடியாது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஹெல்மெட் எடுத்து மாட்டிட்டு தன்னோட 2 வீலரில் கிளம்புறாங்க. அங்கே முத்துவோட கார் ஷெட்டில் பார்த்தீங்கன்னா முருகன் மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே 12:30 மணிக்கு ரெடியாக வந்து சேர்ந்துடுறாங்க. எல்லாருமே அங்கே ஹாட் டாப்பிக்காக எதை பற்றி பேசுகிறாங்கன்னா முருகனோட லவ்வை பற்றி தான். அதுக்கு முத்து பேச ஆரம்பிக்கிறாரு. டேய் முருகா, என்ன நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கியா? ஏதாவது செட் ஆகிற மாதிரி இருக்கா இல்லையா? எந்த லெவலில் போயிட்டுருக்குது உன்னோட லவ் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு முருகன் கிட்ட. உடனே முருகன் சொல்கிறாரு, எங்கன்னா நான் நேற்று கூட பேர் கேட்டேன், உடனே அது கோபத்தில் முறைச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முருகன் சொல்கிறாரு. லவ்வில் அதெல்லாம் சகஜடா முருகா, நான் தான் சொன்னனே, அந்த பொண்ணு செட் ஆகலைன்னா அவங்க வீட்டை கண்டுபிடிச்சி அவங்க வீட்டில் போய் அவங்க அம்மா அப்பா காலில் விழுந்துட வேண்டியது தானே பொண்ணு கேட்டு அப்படின்னு முத்து சொல்லும் பொழுது, அண்ணா அவங்க வீட்டையெல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவங்க அம்மா கூட ஏதோ பரதநாட்டிய கிளாஸ் எடுக்கிறாங்களாமா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு முருகன் சொல்கிறாரு. என்னடா முருகா, பரதநாட்டிய கிளாஸ் எடுக்கிறாங்களா? பரவாயில்ல போ, எங்கள் அம்மா போல தான் போல, எங்கள் அம்மா பார்வதி ஆண்டி எல்லாமே பரதநாட்டிய கிளாஸ் எடுக்கிறவங்க தான், கண்டிப்பாக அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்குண்டா. சரி சரி, அடுத்தது நீ அவங்க அம்மாவை பார்த்து பேசுறதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அங்கே கார் ஷெட்டுக்கு பக்கமாக வந்துருச்சு மீனாவோட வண்டி அந்த பிரியாணியை கொடுக்கறதுக்காக.
உடனே முத்து மறுபடியும் மீனாக்கு கால் பண்ணி, "என்ன மீனா, மணி 1க்கு பக்கம் ஆகுது. இங்க எல்லாரும் பசியோட காத்துட்டு இருக்காங்கல்ல, இன்னும் வரலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அங்க வண்டிய ஓரமா நிறுத்திட்டு ஃபோன் எடுத்து பேசுற மீனா, "இதோ வந்தாச்சுங்க. ஷெட்டுக்கு பக்கமா இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துடுவேன்." அப்படின்னு மீனா சொல்லும் பொழுது, "ஆ ஆ சரி சரி வா மீனா" அப்படின்னு முத்து ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அப்பவே மீனாக்கு இன்னொரு கால் வருது. யாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்க மண்டபத்துல மீனாக்கு அந்த மணவர அலங்காரத்துக்காக ரூ. 10,000 அட்வான்ஸ் கொடுத்தாரு இல்லையா? அதே மண்டபத்துக்காரர் தான் ஃபோன் பண்றாரு. "மீனா உடனே வாம்மா, அந்த ஃபங்ஷன் வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. நீ இப்பவே வந்தேன்னா தான் அவங்க செலக்ட் பண்ற மாடல் என்ன ஏதுங்கிறத நீ விவரமா கேட்டு புரிஞ்சுக்க முடியும். சீக்கிரம் எவ்வளவு சீக்கிரம் வர்றியோ வாம்மா. ஏன்னா அவங்க பெரிய இடம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணா அப்புறம் கோபம் வந்துருச்சுன்னா இந்த ஆஃபரை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவ?" அப்படின்னு அந்த மண்டபத்து ஓனர் சொல்லும் பொழுது, உடனே மீனா, "சரிங்கண்ணா சரிங்கண்ணா, சீக்கிரம் நான் வந்துடுறேன். இன்னொரு 10 நிமிஷத்துல நான் வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு அங்க கார் ஷெட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே முத்துக்கு கால் பண்ணி, "என்னங்க இப்படி மண்டபத்துக்காரங்க உடனே வர சொல்றாங்க. அதனால சீக்கிரமா நான் இப்பவே திரும்பி அங்க போக வேண்டியதா இருக்கு. நீங்க எவ்வளவு சீக்கிரமா வந்து என்கிட்ட வாங்கிக்க முடியுமோ எதிரில் வந்து வாங்கிக்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லும் பொழுது, உடனே முத்து இருந்துட்டு, மீனா மீனா சரி 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 நான் வந்துடுறேன், நான் ஆப்போசிட்ல வர்றேன், நீ அப்படியே வா" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. "டேய் முருகா, இன்னைக்கு உனக்கு லக் இல்ல போ. இன்னைக்கு என் பொண்டாட்டி மீனாவை உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலான்னு நான் நினைச்சேன். ஆனா அதுக்கான நேரம் இன்னைக்கு இல்ல போல. ஏன்னா, அவ முக்கியமா அதுதான் இப்போ புதுசா ஒரு ஆஃபர் வந்திருக்குன்னு சொல்லி தானே இன்னைக்கு ட்ரீட் குடுக்குறா. அந்த ஆஃபர்க்க பார்க்கறதுக்காக மண்டபத்துக்கு வரைக்கும் போக வேண்டியதாயிருச்சு. அதனால இம்மீடியட்டா போகணும்னு என்னை எதிர்ல வந்து வாங்கிக்க சொல்லியிருக்கா. சரி இருங்க, நான் இன்னொரு 5 நிமிஷத்துல போய் வாங்கிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு முத்து அங்கிருந்து கிளம்பி போய் மீனா கிட்ட அந்த பிரியாணி பார்சலை வாங்கிட்டு மீனா கிட்ட சொல்றாரு. "மீனா, நீ அந்த மண்டபத்துக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஏன்னா அந்த நம்ம ஷெட்டோட அண்ணன் இருக்காங்கல்ல, அந்த அண்ணாவோட தம்பி முருகன், அதுதான் மீனா நான் நேத்தே சொன்னேன்ல, அவன் கூட லவ் பண்றதுக்கு என்கிட்ட தான் டிப்ஸ் கேட்டுட்டு இருக்கான். நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அவனும் இன்னைக்கு வந்திருக்கான். நம்ம ஷெட்ல தான் இருக்கான். அவன் வேற உன்னை பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அண்ணியும் எப்பனா காமிப்பீங்க எப்பனா காமிப்பீங்கன்னு. அதனால தான் சரி இன்னைக்கு நீ வந்துருவேன்னு நினைச்சிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். பாவம் பையன் ஏமாந்துட்டான் உன்னை பார்க்க முடியாம" அப்படின்னு முத்து சொல்லும் பொழுது, மீனா சொல்றாங்க, "என்னங்க ஒரு 10 நிமிஷத்து வேலை தான். அங்க மண்டபத்துல இருக்குன்னு அந்த மண்டபத்தோட ஓனர் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த பிரியாணிய வாங்கிட்டு போய் எல்லாரும் கலந்து சந்தோஷமா பேசி சிரிச்சு சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு எப்படியா இருந்தாலும் 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிரும். எனக்கு தெரியாதா உங்க டீமை பத்தி? எல்லாரும் கலாய்ச்சு மெதுவா தானே சாப்பிட்டு முடிப்பீங்க. அதுக்குள்ள நான் வந்துடுறேங்க. எனக்கு கூட அதுதான் அந்த அண்ணாவோட தம்பி முருகனை பார்க்கணும் போல இருக்கு. ஏன்னா உங்களை பார்த்து லவ்வுக்கு டிப்ஸ் கேட்குறவன் எப்படிதான் இருக்கான்னு நானும் பார்க்கணுன்னு ஆசையா இருக்கு" அப்படின்னு முத்துவை பார்த்து ரொமான்டிக்கா ஒரு லுக் விட்டுட்டு மீனா அங்கிருந்து கிளம்பி மண்டபத்துக்கு போயிடுறாங்க. முத்து பார்சலை வாங்கிட்டு இங்கே கார் ஷெட்ல வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு முருகன் எல்லாத்து கூடவும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அப்போ முத்து சொல்றாரு முருகன் கிட்ட, "டேய் முருகா, எப்படியா இருந்தாலும் நீ அண்ணியை பார்த்துடலாம்டா. அவ வந்துருவா. 10 நிமிஷத்து வேலை தானா, அங்கே முடிச்சுட்டு உடனே வந்துருவா" அப்படின்னு முருகன் கிட்ட சொல்றாரு முத்து. அங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரவுன் மணி, "முத்து இனிமேல் என்னை ஏதாவது அதட்டி கேட்டா நான் உண்மையை சொல்லிடுவேம்மா. என்னை பத்தி நீங்க தப்பா அதுக்கப்புறம் எடுத்துக்க கூடாது" அப்படின்னு பயமுறுத்துற மாதிரி ரோஹிணி கிட்டையும் வித்யா கிட்டையும் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் ரோஹிணி சொல்றாங்க வித்யா கிட்ட, "ஏய் வித்யா, நீ தானே இவனை பிடிச்சி விட்ட. அப்போ பணம் வாங்கிட்டு தானே நடிச்சா. இப்ப என்னடானா நேர்மை உண்மை தர்மம் தொழில் அப்படின்னு தேவையில்லாம பெரிய நல்லவனா மாறிட்டான். இவனை என்னடி வித்யா பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கேக்குறாங்க வித்யா கிட்ட. உடனே வித்யா சொல்றாங்க, "ஏய் அந்த ஆளை பத்தி எனக்கு தெரியும்டி. சும்மா மிரட்டுவாரு. முத்துவை பார்த்தா பயந்து எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சுக்குவாரு. இவராவது முத்துவை பார்த்து உண்மையை சொல்றதாவது. அதை பத்தி நீ கவலைப்பட்டுக்காத ரோஹிணி" அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே ரோஹிணி சொல்றாங்க, "இல்ல வித்யா, உனக்கு இந்த ஆளை பத்தி தெரிஞ்சதை விட எனக்கு முத்துவை பத்தி நல்லா தெரியும். சின்னதா ஒரு பாயிண்ட் கிடைச்சா போதும், அதை வச்சு அவன் எங்கெங்க என்னென்னு பூரா நோண்டி நொங்கெடுத்துருவான். அப்படி ஆளு முத்து. இப்போ மீனாக்கு கொஞ்சமாவது சந்தேகம் வந்திருக்கும். அதனால இதை பத்தி முத்து கிட்ட அவ சொல்லுவா. அவன் முத்து கண்டிப்பா அந்த கறிக்கடையை போய்
பாப்பான். அதுக்கப்புறம் இந்த ப்ரவுன் மணி இந்த மலேசியா மாமாவா நடிச்சத பத்தி உண்மைய போட்டு முத்துக்கிட்ட உடைக்கத்தான் போறான். என்ன விஜயா ஆன்ட்டியும் மனோஜும் கழுத்த புடிச்சு வெளியில தள்ளத்தான் போறாங்க பாருடி வித்யா அப்படின்னு ரோஹிணி ரொம்ப புலம்புறாங்க. ஆனா வித்யா இதெல்லாம் நடக்கறதுக்கு நான் கண்டிப்பா விடவே மாட்டேன். அதுக்கு முன்னாடி இந்த சொட்ட மண்டைய எப்படியாவது ஏதாச்சும் ஒரு விஷயத்துல சொல்லி ஆஃப் பண்ணியே ஆகணும். அதுக்கு கரெக்டான ஆளு இந்த சிட்டி தான். வாடி வித்யா இப்பவே போய் சிட்டிய பார்த்து அவன் கையில காலில் விழுந்தாவது எப்படியோ இந்த பிய தினேஷ் பிரச்சனைய ஒழிச்ச மாதிரி இந்த பிரவுன்மணி பிரச்சனையையும் ஒழிச்சு தர சொல்லி கெஞ்சி கூத்தாடி கேட்டுக்கலாம். எனக்கு என்னமோ சிட்டியை தவிர்த்து வேற யாருமே நமக்கு இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ண முடியும்னு தோணல அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. அதுக்கு வித்யா சொல்றாங்க, ஏய் ரோஹிணி எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு இந்த சிட்டி கிட்ட மறுபடியும் போறது. ஏன்னா ஏற்கனவே அங்க பிய தினேஷ் விஷயத்துல பணம் அது இதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். இன்னொருக்கா அவன்கிட்ட போய் நம்ம மாட்டி மறுபடியும் பணம்னு நம்மளை பிடிச்சி உயிரை எடுத்தா நம்ம என்னடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்றாங்க. ஏய் வித்யா நீயே யோசிச்சு பாரு, பிய தினேஷ் பிரச்சனையில நான் எவ்வளவு கவலைப்பட்டேன். அதை எல்லாத்தையுமே தீர்த்து வச்சவர் சிட்டி தான். அதே மாதிரி இந்த மலேசியா மாமா பிரச்சனை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா சிட்டி கிட்ட போனாதான் அது நடக்கும்னு ரோகிணி சொல்றாங்க.